நிகழும் குரோதி வருடம் தட்சிணாயன காலம் ஆவணி திங்கள் 21ஆம் நாள் 6/9/2024 வெள்ளிக்கிழமை. அந்த நட்சத்திரமும் சுக்லபக்ஷ துதியை திதியும் கூடிய நன்னாளில் காலை 6:49 மணி முதல் 8:43 மணி வரை உள்ள சுப முகூர்த்த வேளையில் பெருஞ்சாந்தி விழாவான கும்பாபிஷேகம் நடாத்துவதற்கு நாள் குறிக்கப்பட்டுள்ளது. நீண்டு அகன்ற விசாலமான உட்பிரகாரத்தரை சலவை கற்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. உட்பிரகாரம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட தூண்கள் நிறுவப்பட்டு இத்தூண்கள் 7 அடி உயர அழகு மிளிரும் சிம்மையாளிகள் மற்றும் விட்டங்களை தாங்கும் சிங்கங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயம் முழுவதும் புது பொலிவுடன் திகழ்கிறது. தற்போது பெருமான் திருவருளால் நிர்மாண பணிகள் யாவும் பூரணப்படுத்தப்பட்டு வர்ணம் தீட்டும் பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று வருகின்றன. பல்லாண்டு நடைபெற்று வந்த அபிஷேகங்களாலும் பூஜைகளாலும் புராண இதிகாசங்கள் வெகு சிறப்பாக பாராயணம் செய்யப்பட்டு வந்ததாலும் மெய்யடியார்களின் வழிபாடுகளாலும் பெருமானாரின் சைதன்யமும் சாந்தி நித்தியமும் பெருகி மிளிரும் எங்கள் குலதெய்வம் மாதனை ஸ்ரீ கற்பக பிள்ளையாரின் பேரருளால் திருப்பணிகள் தடையோ தாமதமோ எதுவுமின்றி தக்க காலத்திற்குள் திட்டமிட்டபடி கும்பாபிஷேகமும் மண்டலாபிஷேகமும் குறிக்கப் பெற்ற முகூர்த்த வேளைகளில் நிறைவேற்றி தர வேண்டுமென்றே பெருமானாரை பிரார்த்திக்கின்றோம். ஆலய வளர்ச்சிக்கு அடிகோலிய பெரியோர்கள், இத்தெய்வ திருப்பணிக்கு பெருந்தொண்டாற்றி பேராதரவு வழங்கியோர், கோவில் மற்றும் கோவில் திருப்பணி பற்றிய விவரங்களை கேட்டறிந்தோர் அனைவருக்கும் எங்கள் குலதெய்வம் மாதனை ஸ்ரீ கற்பக பிள்ளையாரின் பேரருட்கடாட்சத்தால் சகல நலன்களும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுமென பெருமானாரின் திருப்பாதங்களை பற்றி பிரார்த்திக்கின்றோம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக.